بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொடர்ந்தும் நபி வழியில் நமது தொழுகை என்கின்ற தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிபூரணமான தொழுகை அமைப்பை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இமாமை ஜமாத்தில் மஅ்மூம்கள் சேருகின்ற முறைகள் எவ்வாறு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. அதில் எங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு சிஃபத்து தான் இமாம் கியாமில் நிலையில் நிற்கின்ற பொழுது, இமாம் தக்பீரில் நிலையில் நிற்கின்ற பொழுது நாங்கள் இமாமை சேர்ந்தால் அதில் நாம் வளமையாக ஆரம்பம் தொழுகையில் எப்படியோ அதே போன்று நாங்கள் தக்பீரை அல்லாஹ் அக்பர் என்று கட்டி இமாமோடு இணைந்து கொள்வோம். இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு அமைப்பு. அதே மாதிரி இகாமத்து சொல்லப்பட்டால் பள்ளியில் இருப்பவர்கள் இமாமோடு சேர்ந்து சஃபில் நின்று இமாம் தக்பீர் சொன்னதன் பின்னாடி நாங்களும் தக்பீர் சொல்லி தக்பீரை சுன்னாவின் அடிப்படையில் உயர்த்தி கைகளை கட்டி தொழுகையில் இணைந்து கொள்வோம். இரண்டாவது இமாமோடு சேருகின்ற அமைப்பு தான் எங்கள் எல்லோருக்கும் அதிக சந்தேகங்கள் இருக்கின்ற ஒரு பகுதி. இமாம் ருக்கூவில் இருக்கின்ற பொழுது இமாமை நாங்கள் எப்படி அடைந்து கொள்வது? இமாமை ருக்கூவில் நாங்கள் சேருகின்ற அமைப்பு சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே பல கருத்து வேறுபாடு அறிஞர்களுக்கு இடையில் இருக்கிறது. இமாமை ருக்கூவில் சேர்ந்தால் அந்த ரகாத் எங்களுக்கு சேருமா இல்லையா? இதிலேயே அறிஞர்களுக்கு இடையில் பல கருத்து இருக்கு. ஏனென்றால் எந்த ஒரு ஹதீஸும் நேரடியாக எவரொருவர் ருக்கூவை இமாம் இருக்கின்ற பொழுது ருக்கூவை அடைந்து கொள்வாரோ அவருக்கு அந்த ரகாத்து கூடும் என்று எந்த ஹதீஸும் இல்லை. சில அறிஞர்கள் ஒரு கிதாபில் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஃபமன் அதுரக்க ருக்கூஅ ஃபகத் அதுரக்க ஸலா. யார் ருக்குவை அடைந்து கொண்டாரோ அவர் தொழுகை அடைந்து கொண்டார். இது ஹதீஸ் அல்ல. இப்படி ஒரு செய்தி எந்த ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் ருக்குவை அடைந்தால் அந்த ரகாத் உங்களுக்கு அடைந்து விடும் என்று நேரடியாக வந்திருக்கிறான்னு கேட்டால் கிடையாது. எந்த ஒரு ஹதீஸை வைத்து இந்த சட்டம் எடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூ பக்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது நபிகளார் ருக்கூவிலே இருக்கிறார். இவர் அப்பதான் பள்ளிக்கு வருகிறார். அபூ பக்ரா பள்ளிக்கு வருகிறார். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ருக்கூவிலே இருக்கிறார். இவர் மஅ்மூம்களோடு சஃபிலே வந்து சேர்ந்து கொள்ளாமல் சஃபுக்கு முன்னாடியே பள்ளிக்குள் நுழைந்த உடனேயே இவர் ருக்கு செய்து விட்டார். இவர் ருக்கூவில் இருந்தவாறு நடந்து வந்துதான் சஃபிலே மஅ்மூம்களோடு இணைந்து கொள்கிறார். தொழுகை முடிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள். அவர் நடந்த செய்தியை ரசூலுல்லாஹுக்கு சொல்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் வருகின்ற பொழுது நீங்கள் ருக்கூவிலே இருந்தீர்கள். நான் சஃபிலே இணைவதற்கு முன்னாடியே நானும் ருக்கு செய்து நடந்து வந்துதான் உங்களோடு சேர்ந்தேன். ருக்கூல இருந்த மாதிரியே நடந்து வந்து சேர்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாதகல்லாஹு ஹிர்ஸன், அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தட்டும், வலா தஉத், இனிமேல் நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கட்டளையிட்டார். இந்த ஒரு ஹதீஸ் தான் எவரொருவர் ருக்கூவில் இமாமை அடைந்து கொள்கிறாரோ அவருக்கு அந்த ரகாத்து அடைந்ததாக கருத்தில் கொள்ளப்படும் என்று அறிஞர்கள் சொல்லுவதற்கு இந்த ஹதீஸ் தான் பிரதானமானது. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை மீண்டும் இப்படி செய்ய வேண்டாம் என்று தடுத்தது சஃப்ல வந்து இணையாமல் முன்னாடியே ருக்கு செய்தது. அவர் சஃப்ல வந்து சேர்ந்து ருக்கு செய்திருப்பாராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் சஃபுக்கு வாரத்துக்கு முன்னாடி பள்ளிக்குள்ள வந்த உடனேயே ருக்கு செய்து நடந்து வந்து சேர்ந்தாரே, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள். மீண்டும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம். ஜாதகல்லாஹு ஹிர்ஸன், தொழுகை மீது இருந்த உங்களுடைய ஆர்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தட்டும் என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மீண்டும் அந்த ரகாத்தை தொழ வேண்டும் என்று அவருக்கு சொல்லல. இதான் முக்கியமான பாயிண்ட்.
அவர் ருக்கு செய்தார், அந்த ருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமைந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ருக்குவில் இருக்கின்ற பொழுது நீங்கள் என்னை அடைந்ததனால் நீங்கள் கியாமில் என்னை அடையவில்லை, எனவே உங்களுடைய தொழுகையின் ஒரு ரகாத் ஏற்றுக்கொள்ளப்படாது, மீண்டும் தொழுங்கள் என்று அவருக்கு கட்டளையிடல. அவருக்கு ரசூலுல்லாஹ் அப்படி கட்டளை இட்டிருப்பார்களாக இருந்தால் நாங்க ருக்குவுல இமாம சேர்ந்தாலும் அந்த ரக்காத் எங்களுக்கு சேராது. எனவே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த சஹாபிக்கு அந்த ரக்காத்தை மீட்டுமாறு கட்டளை இடவும் இல்லை. அந்த சஹாபிக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தணும் என்று சொன்னார்கள். ஆனால் சஃபில் சேர்ந்துதான் இமாமை நீங்கள் பின்பற்ற வேண்டும், சஃபுக்கு முன்னாடி தொழுகையை தொடங்கக்கூடாது. இதை ரசூலுல்லாஹ் தடுத்தார். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, சஹீஹுல் புகாரில 783வது இலக்கம் இந்த ஹதீஸ், அபூ பக்ராவுடைய செய்தி. எனவே இந்த ஒரு ஹதீஸ் தான் நாங்கள் ருக்கூவில் இமாம் இருக்கின்ற பொழுது ருக்கூவை அடைந்தால் எங்களுக்கு அந்த ரகாத்து கூடும் என்பதற்கான பலமான ஆதாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இமாம் ருக்குவிலே இருக்கிறார், நாம் பள்ளிவாசலுக்குள்ள வருகிறோம். இப்போ ஒரு மஅ்மூம் தொழுகையில எப்படி இணையணும்? வந்த உடனே நாங்க ருக்கு செய்வதா, அல்லது நாங்க தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு போவதா, அல்லது தக்பீர் கட்டி ருக்குவுக்கு போவதா? இது சம்பந்தமாக அறிஞர்கள் விலாவாரியாக பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், தொழுகையினுடைய ஆரம்பம் தக்பீர், தொழுகையினுடைய இறுதி தஸ்லீம் சலாம். தக்பீர் கட்டி தொழுகையை துவங்க வேண்டும், அதே நேரம் சலாம் கொடுத்து தொழுகையை முடிக்கணும். இதான் தொழுகையினுடைய ஆரம்பமும் இறுதியும். ஒருவர் இமாம் ருக்குவில் இருக்கின்ற பொழுது சஃபுக்கு வந்து சஃபில் மஅ்மூம்களோடு சேர்ந்து விட்டால், இதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை இன்னும் ஒரு செய்தியை சொல்லி போட்டு இந்த செய்திக்கு வார். என்ன செய்தி? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு தடை விதிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஜமாத்து நடந்து கொண்டிருக்கி பின்னால ஒரு சலசலப்பு சத்தம், பின்னால ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி கதைக்கிற மாதிரி ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது. தொழுகை முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா ஷஅனுக்கும், தொழுது கொண்டிருக்கும் பொழுது இப்படியெல்லாம் சத்தம் கேட்டதே, உங்களுடைய நிலை என்ன என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இஸ்தஅஜல்னா இலஸ்ஸலா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் தொழுகையை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவசரப்பட்டு ஓடி வந்தோம். அவசரமாக வந்ததனால ஆளுக்கால் சத்தம், ஓடுகின்ற நடக்கின்ற அந்த அசைவு சத்தம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலா தஃஅலு இதா அதைதுமுஸ் ஸலாத ஃபஅலைக்கும் பிஸ்ஸகீனா, இப்படி செய்யாதீர்கள். தொழுகையை இமாமோடு பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி கஷ்டப்பட்டு மூச்சிறைக்க நீங்கள் ஓடி வர வேண்டாம். உங்கள் மீது தொழுகையில் அமைதியை நான் வலியுறுத்துகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அமைதியா தொழுகைக்கு வாங்க, ஆறுதலா வாங்க, ஓடி வர வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் தடுத்து சொன்னார்கள். ஃபமா அத்ரக்தும் ஃபஸல்லு, எந்த ரகாத்து இமாமோடு உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை இமாமோடு தொழுங்கள். வமா ஃபாதகும் ஃபஅதிம்மு, எது இமாமோடு உங்களுக்கு தப்பி விட்டதோ அதை எழும்பி பூரணப்படுத்துங்க, அதை எழும்பி தொழுங்க, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் இமாமை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வர வேண்டாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார். எனவே நாங்க பலரை பார்க்கிறோம், வுது செய்து கொண்டிருக்கும் பொழுது இகாமத் சொல்லப்பட்டால் அல்லது இமாம் ஓதிக்கொண்டு போய் அந்த சூறாவை முடிச்சு ருக்குவுக்கு போறாருங்கிறது எங்களுக்கு விளங்கினால் வுதுவை கூட பூரணமா செய்யாம ஓடி வாராக்களை நாங்க பார்க்கிறோம். காலை கழுவி கொண்டிருப்பார், ஆனா அந்த கால் சரியா கழுவு பட்டிருக்காது. அப்படி ஒருவர் வந்தால் தொழுகை பாத்தில். எவருக்கு வுது இல்லையோ, வுது பூரணமா செய்யவில்லையோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருக்கு தொழுகை இல்லை என்றாங்க ரசூலுல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வுது என்பது தொழுகையினுடைய முக்கியமான ஷர்த். வுது இல்லைன்னா தொழுகை இல்லை. எனவே தொழுகையை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வுதுவை நாம் பிழையாக செய்து விட்டு வந்தால் அந்த ஜமாத்தை பிடிச்சத்திலேயும் அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால தொழுகையில் இமாம் ஜமாத்தோடு சேருவது வலியுறுத்தப்படுகிறது. கட்டாயம் நாங்க இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது வாஜிப். ஆனால் அந்த இமாம் ஜமாத் எங்களுக்கு மிஸ் ஆகி நாம் பிந்தி வருகிறோம் என்றால் சக்கீனத்தை, அமைதியாக வந்து உள ஆறுதலோடு அந்த தொழுகையில சேர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவசரப்பட வேண்டாம், படபடக்க ஓடி வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார். எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ளணும். இப்ப நம்ம செய்திக்கு வருவோம். பள்ளிக்கு வருகிறோம், பள்ளிக்குள் நுழைகிறோம், இமாம் ருக்குவிலே இருக்கிறார். இப்போ ஒரு மூமினுக்கு ஒரு தொழுகை, ஒரு முசல்லிக்கு, தொழுகையாளிக்கு என்ன கடமை என்றால், முதலாவது சஃப்ல சேரணும். சஃப்ல சேர்றதுக்கு முன்னாடி நாம் ருக்கு செய்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் அது சுன்னாவுக்கு முரண். அல்லாஹுடைய தூதர்வர்கள் நமக்கு தடுத்திருக்கிறார். சஃபிலே வந்து நாம் சேருகிறோம்.
சேர்ந்து நாம் தொழுகையில இணையல்ல, இமாம் ருக்குவில இருந்து எழும்பிட்டார் என்று சொன்னால் அந்த ரக்காத்து நமக்கு சேராது. இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு வந்துட்டார், நம்ம அப்பதான் சஃபுக்கு வந்து சேர்றோம், எங்களுக்கு அந்த ரக்காத்து சேராது. இமாம் ருக்குவிலேயே இருக்கிறார் என்கின்ற பொழுது நாம் உடனடியாக சஃபுக்கு வந்து முதலாவது செய்ய வேண்டியது தக்பீரத்துல் இஹ்ராமை அல்லாஹு அக்பர் என்று மொழிய வேண்டும். எங்களுக்கு இப்ப நம்ம பள்ளிக்குள்ள நுழையும் போதே அல்லாஹு அக்பர் என்று இமாம் ருக்குவுக்கு போனது விளங்கிட்டா எங்களுக்கு தெரியும், நிச்சயமாக இமாம் இன்னும் கொஞ்சம் செகண்ட்ல எழும்ப போறார். அப்படி என்கின்ற நிலையை நாங்கள் உணர்ந்தால் அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்தி கட்டுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. கையை உயர்த்தி கட்டி திரும்ப ருக்குவுக்கு போகக்குள்ள இமாம் ஒளிமிடுவார். எனவே அந்த நேரத்தில் சஃபில் சேர்ந்த ஒருவர் வாயால் கையை உயர்த்தாமல் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரத்துல் இஹ்ராமை மொழிந்து ருக்குவுக்கான தக்பீரையும் சொல்லணும். அல்லாஹு அக்பர் என்று ருக்குவுக்கான தக்பீரை செய்து இமாமோடு சேர்ந்து கொண்டு சுபஹான ரப்பியல் அலீம் என்கின்ற துவாவை ஒரு தடவை அவர் ஓதினால் போதும். நேரம் இருந்தா நம்ம 3-4 எவ்வளவுக்கும் ஓதலாம். இமாம் எழும்பும் வரைக்கும் நாங்க முதலாவது ஒரு தடவையாவது ஓதினால்தான் அந்த ருக்கு எங்களுக்கு சேரும். நீங்க வந்தீங்க, தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாஹு அக்பர் என்று முடிஞ்சீங்க, ருக்குவுக்குரிய தக்பீரை அல்லாஹு அக்பர் என்று ருக்குவுக்கு போய்த்தீங்க, ஆனா சுபஹான ரப்பியல் அலீம் ஓதல்ல, இமாம் ஒளிமிட்டார், நீங்க ஓதல்ல, ஒரு தடவையும் ஓதல்ல. இமாம் ருக்குவில் இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு வந்துட்டார் என்றால் கணியத்துக்குரிய சகோதரிகளே அந்த ரக்காத்து உங்களுக்கு சேராது. ஆக குறைந்தது ஒரு தடவையாவது நாம் தொழுகையில் சுபஹான ரப்பியல் அலீம் என்பதை ஓதுவது வாஜிப். எனவே அதை நாம் ஓதவில்லை என்றால் அந்த ருக்கு எங்களுக்கு சேராது என்பதை கணியத்துக்குரிய சகோதரிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ருக்குவில் இமாமை அடைந்தால் அல்லாஹ் அக்பர் என்கின்ற தக்பீரத்துல் இஹ்ராமை நாங்கள் முடிய வேண்டும். நேரம் இருந்தால் கையை உயர்த்தி நாங்கள் தக்பீரை கட்டலாம். கட்டி மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கு வந்து சுபஹான ரப்பியல் அலீம் சுபஹான ரப்பியல் அலீம் சுபஹான ரப்பியல் அலீம் என்கின்ற துவாவை ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு வந்தால் நாங்களும் நிலைக்கு வந்து ரப்பனா வலக்கல் ஹம்து என்று ஓதுவோம். அந்த ரக்காத்தை நாங்கள் திரும்ப தொழ தேவையில்லை. எனவே இது ருக்குவில் நாங்கள் இமாமை அடைந்தால் சேருகின்ற அமைப்பு. அதே நேரம் இமாம் ருக்குவுல இல்ல, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்கிற நிலையில இருக்கிறார். இப்ப நம்ம இமாமை வந்து சேர்ந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களே அப்பொழுதும் தக்பீரத்துல் இஹ்ராமை முடிந்து அதற்கு நீங்க கையை உயர்த்தி கட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. சஃபுக்கு வாரீங்க, இமாம சேர்றீங்க, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை முடிய வேண்டும். எந்த நிலையில் அடைஞ்சாலும், நீங்க சுஜூதில் அடைஞ்சாலும் சரி, சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவில் அடைஞ்சாலும் சரி, தொழுகையினுடைய ஆரம்பம் தக்பீர், தக்பீரத்துல் இஹ்ராமை அல்லாஹ் அக்பர் என்று முடிந்துதான் அந்த நிலையை நாங்க அடையணும். அப்ப அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோம், மீண்டும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி ரப்பனா வலக்கல் ஹம்து என்கின்ற துவாவை ஓதுகிறோம். இமாம் சுஜூதுக்கு போவார், நாங்களும் சுஜூதுக்கு போவோம். ஆனா அந்த ரக்காத்தை சலாம் கொடுத்ததன் பின்னாடி எழும்பி நாங்க தொழணும். அதே மாதிரி நாம் வருகிறோம், இமாம் சுஜூதில் இருக்கிறார். நிறைய பேர் விடுற தவறு என்ன தெரியுமா? ருக்கு தப்பிட்டா, ருக்குல இமாம நாங்க சேரலண்டா, இமாம் சுஜூதெல்லாம் செஞ்சு திரும்ப இமாம் நிலைக்கு வரும் வரைக்கும் நம்மளும் அப்படியே நிக்கிறது. பள்ளிக்கு வாராக்கள் இமாம் ருக்குவுல இல்லைண்டா, ருக்குவண்டா உடனே வந்து சேர்றோம். இமாம் வேறு நிலையில் சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவோ அல்லது சுஜூதிலே இருந்தா நாங்க அப்படியே நிற்கும். அல்லது சிலர் போன் எடுத்து இமாம் அடுத்த நிலைக்கு வாரத்துக்கு இடையில வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிறோம். இது பிழை. இமாமை என்ன நிலையில் நீங்கள் அடைகின்றீர்களோ இமாமோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் ரசூலுல்லாஹ் ஹதீஸ். அவர் ருக்குவுல இருந்தா ருக்குவுல சேருங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா இஅ்திதால்ல இருந்தா அதுல சேருங்க, சுஜூதில் இருந்தா சுஜூதுல சேரும். சிலர் சஃப்ல சேர்ந்துருவாங்க, அங்கால 2 பேர் இமாம சேர்ந்துருவாங்க, இவர் அப்படியே நிற்பார் சும்மா. இது பிழையான அமைப்பு. நாங்க அதிகமான பள்ளிவாசல்ல நம்ம செய்கின்ற பிழைகளில் ஒன்று இமாமை சேர்ந்து இமாம் நிலைக்கு வரும் வரைக்கும் காத்து கொண்டிருப்பது. இமாம சுஜூதுல சேர்ந்தா உடனே சுஜூதுல சேரும். இமாம் நடியிருப்புல இருக்கின்ற பொழுது வந்தா அவர் நடியிருப்பை முடிச்சு திரும்ப இஅ்திதாலுக்கு வரும் வரைக்கும் எங்களில் அதிகமானவர்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இல்ல, நீங்களும் நடியிருப்புல சேர்ந்து அத்தஹியாத்தை ஓதணும். என்னென்ன நிலையை இமாமை நீங்கள் அடைகிறீர்களோ அந்த நிலையிலிருந்து உங்களோட தொழுகையை தொடக்கணும். நீங்க கவனிக்க வேண்டியது ருக்குவை சேர்ந்துட்டமா இல்லையா? ருக்குவை சேர்ந்தால் அந்த ரக்காத்தை மீட்ட தேவையில்லை. ருக்கு அல்லாத எந்த நிலை அடைந்தாலும் அந்த ரக்காத்தை நீங்கள் மீட்டியே ஆகவும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது தொழுகையில் நாங்கள் இமாமை சேர்வதற்கான மிக முக்கியமான வழிகாட்டல். தக்பீரத்துல் இஹ்ராமை சொல்லித்தான் முடிந்துதான், நாங்க கையை உயர்த்தி கட்டாட்டியும் பரவாயில்ல, வாயால தக்பீரத்துல் இஹ்ராமை என்ன செய்யணும்? அல்லாஹ் அக்பர் என்று முடிந்துதான் ருக்குவையோ சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவையோ சுஜூதையோ நாங்கள் இமாமை அடைந்து கொள்ள வேண்டும். அது இமாம் அத்தஹியாத்தில் இருந்தாலும் சரி,
நாங்க அல்லாஹ் அக்பர் என்கின்ற தக்பீரத்துல் இஹ்ராமை முடிந்துதான் மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்று தான் நாங்க என்ன செய்யணும், உட்கார வேண்டும். தொழுகையினுடைய எல்லா நிலைகளும் தக்பீரை கொண்டுதான். இமாம் நாங்க வருகிறோம், இமாம் நடுஇருப்பில் இருக்கார், எப்படி சேர்றது? அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரத்துல் இஹ்ராமை முடிந்து கட்ட நேரம் இருந்தால், இப்ப அத்தஹியாத்துல நாங்க கையை உயர்த்தி கட்டத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்? இமாம் சலாம் கொடுத்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அக்பர் என்று நாங்க தக்பீரை கட்டி அத்தஹியாத்துல இருந்து மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்று அத்தஹியாத்துல இருந்து நாங்க அத்தஹியாத்தை ஓதிக்கிட்டு இருக்கோம். அது இமாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் அத்தஹியாத்திர முடிக்கிற நிலையில் இருந்தாலும் நாங்க அத்தஹியாத்தை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர் சலாம் கொடுத்து விடுவாராக இருந்தால் நம்ம எழும்பி தொழ வேண்டும். அப்ப நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, நம்ம இமாம எத்தனை ரக்காத்துல சேர்றோமோ அதுதான் எங்களுக்கு முதலாவது ரக்காத் என்பதை கவனத்தில் கொள்வோம். இப்ப இமாம் 3வது ரக்காத்தில் இருக்காரு, மகரிபுடைய நேரம், 3வது ரக்காத்துல இமாம் நிக்கிறாரு, சத்தமிட்டு ஓதாத 3வது ரக்காத். நாங்க அப்பதான் இமாம் இணைகிறோம்டா அந்த 3வது ரக்காத் தான் எங்களுக்கு முதலாவது ரக்காத், இமாமுக்குத்தான் அது 3வது. எனவே இமாம் சலாம் கொடுத்து விட்டால் நாம் மீதமுள்ள 2 ரக்காத்துகளையும் அதை பேணி தொழ வேண்டும். இப்படித்தான் எல்லா தொழுகையும். இமாமுடைய ரக்காத்து நாம் தொழுகை ஜமாத்தை தப்ப விட்டால் அதிலிருந்து கணக்கு பார்க்க கூடாது. நாம் எதில் சேருகிறோமோ அதிலிருந்து நமக்கு முதலாவது ரக்காத்து ஆரம்பமா. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை நானும் நீங்களும் கவனத்தில் கொண்டு இந்த ஜமாத்துடைய தொழுகையை சரியாக பேடி தொழுவதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இந்த இமாமை சேருகிற அமைப்பு உள்ள ஏதாவது சந்தேகம் இருந்தா. நல்ல கேள்வி. அதாவது தொழுகைக்கு நீயத்து அவசியம். நாங்க சஃப்ல வந்து நீயத்து வைக்காம வரும்போதே நீயத்தோட தான் வாரம். நாங்க தொழுகையை பிடிக்கணும், தொழ வேண்டும் என்கிற நீயத்தோடு தான் பள்ளிக்குள்ள நுழைகிறோம். அந்த நீயத்து போதுமானது. வந்து நின்று சஃப்ல வந்து நான் தொழ போறேன் என்று நீயத்து வச்சு அதுக்கு பிறகு தக்பீரத்துல் இஹ்ராம் சொன்னால் இமாம் ருக்கூல இருந்து எழும்பிடுவார். அதுக்கு அவகாசம் போதாது. நீயத்து என்பது மஹல்லுஹா அல் கல், நீயத்துடைய இடம் உள்ளம். எண்ணம் கொள்வதுதான் நீயத்துக்கு தமிழ். நீயத் என்ற தமிழ் என்ன? அது அரபு தமிழ்ல நம்ம பாய்ச்சி பழகிட்டோம். நீயத் என்பது எண்ணம் கொள்ளுதல், மனதால் எண்ணுவது. நான் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு இந்த வருஷம் நீயத்து வச்சிருக்கேன் என்ன அர்த்தம்? அவர் உள்ளத்துல இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஒரு நீயத்தொண்ட எண்ணம் ஒன்றை வச்சிருக்காருங்கிறத அர்த்தம். அப்ப எல்லா தொழுகைகளுக்கும் எங்கட நீயத்து, இந்த தொழுகை அல்லாஹுக்காக தொழுகிறேன், அந்த நீயத்தோட தான் நாங்க பள்ளிக்கே வாரம். அப்ப அவர் எண்ணிக்கொண்டு வார அந்த நீயத்தே போதுமானது. வந்து நின்று வேறொரு நீயத்தை முடிய வேண்டிய அவசியமோ அல்லது உள்ளத்தால் எண்ணி போட்டு நாங்க தக்பீர் கட்ட வேண்டிய அவசியமோ கிடையாது. முதலாவது ரக்காத்தில் இல்லை, நேற்று நாம் தெளிவுபடுத்தினோம். 4 இடங்களில் மட்டும்தான் கைகளை உயர்த்த வேண்டும். தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்ப தக்பீரின் பொழுது, ருக்கூக்கு போகின்ற பொழுது, சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லுகின்ற பொழுது, நடு இருப்பில் இருந்து எழும்புகின்ற பொழுது. முதலாவது ரக்காத்திலிருந்து 2வது ரக்காத்துக்கு வரும் பொழுது கையை உயர்த்தல. நாங்க நடு இருப்புல இருந்து 3வது ரக்காத்துக்கு வரும் பொழுதுதான் கையை உயர்த்தணும். இந்த 4 இடங்களிலும் கைகளை தோல் புயம் வரைக்கும் அல்லது காது வரைக்கும் உயர்த்துவது சுன்னா. ரைட். கடைசி அத்தஹியாத்தில் இருக்கும் போது இமாம் ஓதிக்கொண்டிருக்க, நாங்க அப்பதான் வந்து சேர்றோம் தொழுகையில. என்ன கேட்கிறாருன்னா, நாங்க அத்தஹியாத்தை ஃபுல்லா ஓதி முடிச்சு போட்டு எழும்பணுமா அல்லது இமாம் சலாம் கொடுத்த உடனே எழும்பணுமாண்டா? நீங்க அந்த ஜமாத்துல சேர்ந்துட்டீங்க, ஆனா அந்த ஜமாத் உங்களுக்கு ஜமாத்தாக கருதப்படாது. இமாம் சலாம் கொடுத்தா தொழுவ முடிஞ்சு, நீங்க அந்த அத்தஹியாத்தை பூரணப்படுத்தாமையே எழும்பணும். நீங்க பூரணப்படுத்தும் வரைக்கும் அதுல காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜமாத்தை உடைஞ்சிரும் இடையில. இமாம் சலாம் கொடுத்தால் ஜமாத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்க எங்களை தொழுகையை தொடங்கணும். எவ்வளவு அத்தஹியாத்தை ஓதிக்கு போறோமோ அவ்வளத்தை நிப்பாட்டிட்டு இமாம் சலாம் கொடுத்தவுடன் நாங்கள் எழும்பி தக்பீரை கட்டி எங்களோட தொழுகையை கண்டினியூ பண்ணா சரி. எப்படி? இல்ல, அது பிழை. ஏன் தெரியுமா? இப்ப என்ன கேட்கிறாங்கடா, நாங்க ருக்கூக்கு வாரம், இமாம சேரல்ல, அதுக்குள்ள ஒருத்தருக்கு மரணம் வந்து விட்டால் அவர் குற்றவாளியா? நிச்சயமாக குற்றவாளி இல்லை. ஏன்? மரணம் என்பது எல்லாருக்கும் விதியாக்கப்பட்டது. ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது தொழாட்டித்தான் அவர் மீது குற்றம். மரணம் வருவது அது அல்லாஹுடைய ஏற்பாடு. அது அவர் தொழுகையில சேர்ந்து தொழுகையில நிற்கும் போதே எத்தனை பேர் மௌத்தாயியா?
அல்லாஹ் தாலா நாளை மறுமையில் எழுப்பி நீ ஏன் தொழுகையை முடிக்காம மௌத்தானா என்று கேட்கிறல்ல, அப்படி கேட்க இயலாது. ஏன்? அது மௌத்து சுஜூதுல வர வேண்டும் என்று எழுதியிருந்தால் சுஜூதுல வரும். கியாமில் நிற்கின்ற பொழுது ஒருவர் விழுந்து மௌத்தானால் அது அவருக்கு அல்லாஹுவால் எழுதப்பட்ட விதி. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையினுடைய எந்த நிலையை நாங்கள் விட்டாலும் அந்த நிலையை விட்டதற்காக நாளை மறுமையில கேள்வி கேட்க மாட்டான். அது எங்கட குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான ஒரு கருத்து. எனவே மரணம் வந்தால் பிரச்சனை இல்லை, அவருக்கு அந்த தொழுகை கடமை இல்லை. ஓ ரைட், முக்கியமான கேள்வி. நான் நினைச்சிட்டு வந்த மறந்துட்டு. என்னண்டா, நம்ம பார்த்த சுண்ணாக்கள், தொழுகையினுடைய சுண்ணாக்கள் பார்த்தோம். இதெல்லாம் தொழுகையினுடைய சுன்னத். தொழுகையோட சுன்னத்துல மிக முக்கியமானது நாம் வஜ்ஜஹத்து அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதுறது. ஒருவர் தொழுகைக்கு வந்தார், தக்பீர் கட்டினார், வஜ்ஜஹத்தோ அல்லாஹும்ம பாயித் பைனியோ ஓதல்ல, அவுது பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவே ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா அவரை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், தொழுகை மறக்கப்படாது, பாத்தில் ஆகாது. ஆனால் ஓதுறது சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுன்னாவில் அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் என்கின்ற துஆவை அதிகம் ஓதிருக்கிறார். வஜ்ஜஹத்தை விட கூட ஓதுனது இதுதான். ஆனா வஜ்ஜஹத்து ஓதுறால் என்ன செய்யணும் தெரியுமா? வஜ்ஜஹத்தை ஃபுல்லா ஓதணும், பெரிய துஆ. நம்ம வஜ்ஜஹத்தை சுருக்கி ஓதி போட்டு தொழுதால் அது பூரணமான சுன்னா இல்ல. வஜ்ஜஹத்தை ஓதுனா முழுசா ஓதணும். அல்லது வஜ்ஜஹத்தை நாங்க ஓத தவிர்ந்தால் அல்லாஹும்ம பாயித் பைனி சின்ன துவா அதை ஓதலாம், அல்லது இன்னொரு துவா இருக்கு அதை ஓதலாம். அப்ப எது சுன்னாவில் வந்திருக்கிறதோ அந்த துவாவை நாங்கள் தொழுகையினுடைய ஆரம்ப துவாவாக ஓதிக்கொண்டே அவுது பிஸ்மியை ஓதலாம். அப்ப அது சுன்னத். ஓதாம ஒருவர் பிஸ்மில்லா சொல்லி ஃபாத்திஹாவை தொடங்கினாலும் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இமாமோட தொழுகும்போது. ஆனா நம்ம ருக்குவை சேர்ந்தால் வஜ்ஜஹத்து ஓதையலாம். ருக்குவுல சேரும் போது வஜ்ஜஹத்து ஓதினால் இமாம் ருக்குவில இருந்து எழும்பிடுவார். அந்நேரம் நாங்க அது சுன்னத்து தானே. சுன்னத்து முற்படுத்துறதா வாஜிப முற்படுத்துறதாண்டா ருக்கு செய்யறதா வாஜிப், வஜ்ஜஹத்து ஓதுறது சுன்னத். அதனால வஜ்ஜஹத்தை விட்டுட்டு நாங்க உடனே ருக்கு செய்து இமாமா அடைஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் அக்பர். நல்ல கேள்வி. அதாவது தொழுகையில நாங்க சலாம் கொடுக்கும் பொழுது இமாம் நம்ம எப்ப சலாம் கொடுக்குறோம்? நிறைய பேர் இமாம முந்துரத்தை பாக்குறோம். இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முதலாவது சலாத்துல சத்தத்தை போட்ட உடனே இவர் சலாத்தை கொடுத்து, நானே எத்தனை பேரை கண்டிய, நான் சலாம் கொடுக்கும் பொழுது இடது பக்கம் நான் திரும்பும் பொழுது கொஞ்சம் பேர் சலாம் கொடுத்து போடு கையை வச்சு இப்படி இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு இமாம முந்தி தொழுக பாத்தில். இமாம தொழுகையில முந்தி அவர் தொழுகையை முடிப்பாராக இருந்தால் அந்த 4 ரக்காத்தையும் திரும்ப தொழணும். சுபகுடைய 2 ரக்காத்தையும் திரும்ப தொழணும். ரொம்ப கவனமா இருக்கணும் சலாமுடைய விஷயத்தை. அதனால் அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள், இமாம் 2வது சலாமை தொடங்கி முடிக்க போகும்போதுதான் நீங்க முதலாவது சலாம் கொடுக்கணும். இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வலது பக்கம் திரும்பி சலாம் சொல்லிட்டார், நம்ம அப்படியே அத்தியாயத்தில் இருக்கோம். மீண்டும் இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இடது பக்கம் அந்த 2வது சலாமை தொடங்கி அவர் முடிக்க போகலாம் நம்ம முதலாவது சலாம் கொடுக்கணும். அல்லது ஆக சிறந்தது இமாம் 2 சலாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கு பின்னாடிதான் நம்ம சலாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம இமாம முந்தி சலாம் கொடுத்துட்டோம்டா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுக பாத்து. அதனால இமாம் சலாம் கொடுத்து 2 சலாமையும் இமாம் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகுதான் நம்ம சலாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். இமாம் முதலாவது சலாம் கொடுத்ததுக்கு பிறகும் நம்ம ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பிச்சாலும் இமாம முந்துவோம். ஏன்? இமாம் முதலாவது சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏன்னா நமக்கு சத்தமிட்டு ஓதுறல நம்ம மௌமூம்கள். நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா டக்கண்ட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லுவோம். ஆனா இமாம் அப்படி இல்லை. தொழுவிச்சாதான் உங்களுக்கு அதுல அந்த அந்த கஷ்டம் தெரியும். நம்ம சத்தத்தையும் உயர்த்தணும், வலது பக்கம் திரும்பியும் வேணும், கஷ்டம் இமாமுக்கு. அப்ப இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்தது பேசிக்கிட்டு திரும்புறது கஷ்டம். இந்த முடல் அப்படியே திரும்பணும். இந்த வலது கண்ணம் பின்னுக்கு இருக்கிறார்களுக்கு தெரியணும், அதான் சுன்னத். சலாம் கொடுக்கும் பொழுது வலது பக்கம் திரும்பினா வலது கண்ணம் பின்னுக்கு தெரியணும், இடது பக்கம் திரும்பினா இடது கண்ணம் பின்னுக்கு தெரியணும். ரசூலுல்லாவுடைய கண்ணத்தின் வெண்மை பின்னுக்கு தெரிகிற அளவுக்கு தன்னுடைய தலையை ரசூலுல்லா 90 பாகையில் திருப்புவார்கள் என்று பார்க்கிறோம் ஹதீஸில். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, சலாம் கொடுக்கும் பொழுது இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் திரும்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அவர் சத்தத்தையும் போட்டு விட்டு திரும்பணும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால இமாம் 2 சலாமை முடித்ததுக்கு பிறகு நாங்க சலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறது தான் பொருத்தமானது. நல்ல கேள்வி. அதாவது இமாம் தொழுகையை பரிபூரணமா முடிச்சதுக்கு பிறகுதான் நம்ம எழுமணும்.
இமாம் ஜமாத்துல நாங்க இடையில வந்து சேர்றோமோ அல்லது ஒரு ரக்காத்துல சேர்றோமோ கடைசி ரக்காத்துல சேர்றோமோ நம்மட மீதியை நம்ம எழும்பி தொழத்தானே வேணும். இமாம் 2 சலாமும் கொடுத்து முடிஞ்சதுக்கு பின்னாடிதான் நாங்க எழுமணும். ஏன்? அப்பதான் தொழுக முடியுது. ஜமாத்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் நம்மட விட்ட ஃபாத்தக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅத்திம்மு மா ஃபாத்தக்கும், உங்களுக்கு விட்டதை இமாம் சலாம் கொடுத்து தொழுகையை முடிச்சதுக்கு பின்னாடி எழும்பி நீங்க பூரணப்படுத்துங்க. அப்ப நம்ம பூரணப்படுத்துறதாக இருந்தால் தொழுக பரிபூர்ணமா முடியணும். நிறைய பேர் ஒரு சலாம் கொடுத்து தொழு எழும்புறத பாக்குறோம், தொழுக முடியல. 2 தஸ்லீமத்தான், 2 பக்கமும் சலாம் கொடுத்தால் தான் தொழுக முடியும். எனவே 2 சலாமையும் இமாம் கொடுத்து முடித்ததன் பின்னாடிதான் மீதமுள்ள ரக்காத்துகளை நாங்கள் எழும்பி தொழணும். அது முக்கியமான சட்டம். பெரும்பாலும் எல்லா கேள்வியும் வந்துச்சு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பா பேசப்பட வேண்டியது. ரைட், எல்லா கேள்வியும் கேட்கப்பட்டது, எல்லோருக்கும் சிறப்பான விளக்கத்தை தந்திருக்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். இன்னும் தொழுகையில நாம் பொடுபோக்காக இருக்கிற சில அம்சங்கள் இருக்கிறது, அவைகளை தொடர்ந்து பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.